இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு என்னென்னு பார்ப்போம். இது வெள்ளை பூசணிக்காய், அதாவது எங்கள் ஊரில் இதை வந்து தடி எங்காம்பாங்க. அதுவும் மாங்காய் போட்டு புளிக்கறி வச்சுருக்கேன். இது நார்த்தைக்காய் பச்சடி. இதை நான் அப்படி ஒரு சம்பளத்திலே வச்சுருக்கேன் பாருங்கள். இது அப்படியே நான் சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது ஒரு வாரம் அப்படியே இருக்கும். இது அவரைக்காய் கூட்டு. சாதம், தயிர். அவரைக்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை பொடிசாக அப்படி கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நம்ம வேக போட்டுடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த அவரைக்காவை போடுறேன். ஏன்னா நம்ம அவரைக்காய் சாம்பார் பண்ணுவோம், பொரியல் எல்லாம் பண்ணியிருப்போம். இது ஒரு வித்தியாசமான கூட்டு, அவரைக்காய் கூட்டு. இது இப்போ வேகட்டும். நார்த்தங்காய் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு இந்த ஒரு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். 100 கிராம் கிட்டக்க நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. இப்போ நம்ம இதை புளியை ஊற போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயமும் இந்த நார்த்தங்காயும் நறுக்கிக்கலாம். இப்போ இதை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் விடுறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கடுகு. கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் காய்பொடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி. இந்த கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த நார்த்தங்காவை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சப்பொடி, வத்தல் பொடி, நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போடுறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளியை விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி. கொஞ்சம் சர்க்கரை போடுறேன். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 2-3 விசில் வரட்டும். தீயை சிம்மில் வச்சுக்காங்க. இப்போ அவரைக்காய் கூட்டுக்கு நம்ம வறுத்துக்கலாம். நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். தனியா 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் போடுறேன். இப்போ இதையெல்லாம் வறுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 3 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். இது இப்போ ஆறட்டும். ஆறுன பிறகு நம்ம இந்த மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ அவரைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். இது நல்லா அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். உப்பு, அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கொதி வரட்டும்.
இப்போ அவரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை தாளித்து தான் விடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். புளிக்கறிக்கு வேக போட்டுடலாம். நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். தண்ணி இப்போ கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வெள்ளை பூசணிக்காய் போடுறேன். இன்றைக்கி புளிக்கு பது நான் மாங்காய் போட்டு செய்ய போகிறேன். இது இப்போ நல்லா வேகட்டும். புளிக்கறிக்கு மசாலா அரைச்சிடலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வத்தப்பொடி. உங்களுக்கு காரத்தை இந்த மாதிரி போட்டுக்காங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ புளிக்கறிக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது வெந்துருச்சு. இதில் நான் இப்போ மாங்காய் போடுறேன். மாங்காய் போட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ மாங்காய் வந்துருச்சு. உப்பு போடுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை போட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி. நான் இது மாங்காய் நல்ல புளிப்புனால நான் புளி விடலை. மாங்காய் போட்டால் நம்ம புளி விட வேண்டாம், கொதிக்கக்கூடாது. இப்படி ஒரு நுரை கட்டி வந்த உடனே நம்ம இறக்கிடணும். பாருங்கள், இப்படி பொங்கி சைடெல்லாம் பொங்கி வருது. நான் இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தாளித்து விட்டுடலாம். இப்போ விசில் போயிடுச்சு, சவுண்ட் இல்லை. நான் இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் டேஸ்ட் பார்த்துக்கங்க. எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கூட்டுக்கு தாளிச்சிடலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பருப்பு, கடுகு, கொஞ்சம் ஜீரகம். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வரமிளகாய், கருவேப்பிலை கூட்டுக்கு போட்டுடலாம். அடுத்தது குழம்புக்கு தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ இதை வதங்கிருச்சு. நம்ம குழம்புல விட்டுக்கலாம்.